வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அதை பின்பற்றுகிறோம் என அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மீனவ மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினம். கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுவை அரசின் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். பாண்டி மெரினாவில் களை கட்ட தொடங்கிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். பார்வையாளர்களை மகிழ்விக்க காத்திருக்கும் பரிசுகள். இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி சார்பாக சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை பின்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் காங்கேயன் மற்றும் மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மலர் தூவி கடலில் பால் ஊற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், சுனாமி ஏற்பட்ட போது புதுவையிலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததாகவும் மீனவர்களுக்கு தேவையான நிதி, குடியிருப்புகளை காங்கிரஸ் அரசு செய்து கொடுத்ததாகவும் தெரிவித்தார். சுனாமியின் பாதிப்பிலிருந்து இன்று வரை மக்கள் மீண்டு வர முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது முதல் மீனவ சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மேலும் யார் பிரதமர் என்ற சர்ச்சை இந்தியா கூட்டணியில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு புகழ்பெற்ற தலமாக விளங்கக்கூடிய பாண்டி மெரினாவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது வருகிற புத்தாண்டை முன்னிட்டு 10 நாட்களாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் இறுதி நாளான புத்தாண்டு அன்று விஜய் டிவி குக் வித் கோமாளி பாலா மற்றும் ஜி தமிழ் சரிகம புகழ் ஷியாமலா ஆகியோர் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மேலும் இங்கு வரும் பார்வையாளர்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு இடையே கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான முறையில் பதிலளிக்கும் பார்வையாளர்களுக்கு ஸ்மார்ட் போன்கள், பரிசு கூப்பன்கள் மற்றும் பல்வேறு பரிசுகள் பார்வையாளர்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கிறது என பாண்டி மெரினா நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்போவுமே மீடியா சப்போர்ட் பண்ணக்கூடிய கமலா மீடியா அவங்க வந்து எல்லாமே வந்து இப்போ அழகாக ஷூட் பண்ணி தந்தோன்னா அதை வந்து அவங்களுடைய ஷெட்யூல் அழகாக வச்சு சேனலில் போட்டு நம்மளை அழகாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய கமலா மீடியா டீமுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் அரசு சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி சுனாமி நினைவு நாள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. அரசு சார்பில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்தும் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக சார்பில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான மீனவர்களும் கலந்து கொண்டு கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். முடிஞ்சதுக்கப்புறமா வாங்க எனக்காக வாங்க உள்ளார வாங்க. மக்களை போற்றுவோம், மக்களை போற்றுவோம், நினைவுகளை போற்றுவோம், 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 மக்களை போற்றுவோம், நினைவுகளை போற்றுவோம். புது பண்ண இதெல்லாம் பார்த்து அடுக்குது என்னாச்சு பார்த்து காலில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டை கொண்டாட இரவு 1 மணிக்கு மேல் அனுமதி இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் புத்தாண்டுகளை கொண்டாட வேண்டும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் 2024-2025 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரும் கல்வியாண்டுக்கான நாள்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் 126 அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். இது 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இதில் அடங்கும் என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகிறோம் என்றும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், வருகின்ற 2024-2025 ஆண்டு முதல் முழுமையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் சுடிதார் அணிவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இரவு 1 மணிக்கு மேல் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்று தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் புத்தாண்டை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அமுல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும், ஏனென்றால் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று தெரிவித்த அவர், அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தினாலும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் நமச்சிவாயம், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார்.
சமூக நலத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட சைக்கிள் தரமில்லாமல் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு இருந்து வருகிறது என்றும் இதனை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். நாலு 25ஆம் கல்வியாண்டிலே 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக மாற்றப்பட்டு வருங்காலங்களிலே 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலும் முழுமையான சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் அனைத்து வகுப்புகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே நடைபெற இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை பின்பற்றுகின்ற பொழுது அந்த கல்வியாண்டானது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அந்த கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நாம் வருகின்ற பொழுது இந்த கல்வியாண்டானது ஏப்ரலில் இருந்து இந்த கல்வியாண்டானது ஆரம்பிக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு கிட்டத்தட்ட 220 நாட்களை உள்ளடக்கியதாக இந்த கல்வியாண்டானது இருக்கின்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின விழாவில் மாணவர்கள் இயேசு பிறப்பை தத்ரூபமாக நாடகமாக நடித்து காண்பித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முருங்கம்பாக்கம் பங்கு தந்தை மரிய ஆண்டனி கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவம் மேலும் கிறிஸ்துமஸ் தின விழா மக்களுக்கு எதை வலியுறுத்துகிறது என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவிற்கு பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் தலைமை தாங்கினார். விழாவில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வலியுறுத்தும் நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தை மாணவர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தொடர்ந்து நடனம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்திய பள்ளி மாணவர்களை பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி கல்வித்துறை மூலம் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் போட்டியில் பிரசிடென்சி பள்ளி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களையும் இதில் மாநில அளவில் பிரசிடென்சி பள்ளி 2ஆம் இடம் பெறுவதற்கு அயராது உழைத்த பள்ளி ஆசிரியர்களையும் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் ஆசிரிய பெருமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக பள்ளி துணை முதல்வர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அவர்களின் மனம் மற்றும் பணம் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் கருதுகின்றோம். ஆனால் இந்த மாதம் தான் உலகத்திலேயே ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் மத்திய மாநில அரசு புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார்மயமாக்குவதை கண்டித்து புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா மண்ணாங்கட்டி முன்னிலையில் விவசாயத்தையும் விவசாயிகளையும் வஞ்சிக்கின்ற வகையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகின்ற பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் பெண்கள், ஆண்கள் என்று 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், எதிர்வரும் காலங்களில் புதுச்சேரி அரசானது மின்துறையை தனியார் மயமாக்கி வருவதாகவும் இதன் விளைவாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில்
தற்போது புதுச்சேரி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினர். இதனால் எதிர்காலத்தில் உணவுகள் இல்லாமல் தவிக்கும் நிலையை உருவாக்கிவிடும் என்றும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்தினால் பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த முடியாமல் தவிக்கும் காலங்கள் வரும் என்றும், இதனால் தனியார் மயமாக ஆக்கக்கூடாது என்றும் அரசே மின்துறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் போக்குவரத்து கழக தலைவருமான ஐயா நீலகங்காதரன் மாநிலத்தை கண்டித்தும் ஒரு சில வார்த்தைகள் ஐயா அவர்கள் சிறைப்போரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஏம்பலம் தொகுதியில சிறப்பாக பணி செய்த சகோதரர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியார் சாமியும் நமச்சிவாய் மாமனார் மாமியார் சேர்ந்து இந்த ரேஷன் கார்டு வாங்கிக்கும் நமச்சிவாயத்துக்கும் பிஜேபியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற சாய் சரவணன் இலவச அரிசி 30 மாநிலங்களில் இருக்கின்ற எது பாண்டிச்சேரியில் இருக்கிற எழுச்சே வாயன் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டான். நம்ம மக்கள் இருக்கிற நம்ம 2 மின்சாரம் பொறிச்சிட்டா அது என்ன ஆகும்? வெட்டு வச்சு போட்டால் எது சாப்பிட்டா படிக்கிற பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மாண்புமிகு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு யார் இவங்க 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துறைமுக விசைப்படகு உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் ஆயிரக்கணக்கானோர் புதுச்சேரியில் உயிரிழந்தனர். இந்த நாளை ஆண்டுதோறும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு பகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் சமூக ஆர்வலர் செந்தில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் செந்தில் கலந்து கொண்டு சுனாமி நினைவு சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், மீனவர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இல்ல அப்படியே வைங்க. பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி நினைவு சின்னத்திற்கு செந்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் ஆயிரக்கணக்கானோர் புதுச்சேரியில் உயிரிழந்தனர். இந்த நாளில் ஆண்டுதோறும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு பகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் சமூக ஆர்வலர் செந்தில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுனாமி நினைவு சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், மீனவர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரபண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இங்கே பாருங்கண்ணா.
தொகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அப்பகுதியில் உள்ள தேவாலயங்களுக்கு நேரடியாக சென்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் தன் முயற்சியிலும் சொந்த செலவிலும் செய்து வருகிறார். மேலும் முதன்முறையாக புதுச்சேரியில் உணவில்லா உழவர்கரை என்ற திட்டத்தை ஆரம்பித்து தொகுதியில் யாரும் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தினந்தோறும் உணவு வழங்கி வருகிறார். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உழவர்கரை பகுதியில் உள்ள தேவாலயங்களுக்கு நேரடியாக சென்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்த நிலையில் அவர் கூறும்போது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மக்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டில் இருந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், நோய் நொடியின்றி உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது வழக்கறிஞர் சசிபாலனின் ஆதரவாளர்கள், உழவர்கரை பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இன்றைய தேதியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், சுகம் மற்றும் உடல்நிலை எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் இயேசு குடில், கிறிஸ்துமஸ் மரம் போன்றவை அமைக்கப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். பள்ளி மாணவ செல்வங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை விளக்கும் கண்கவர் நாடகத்தை அரங்கேற்றினர். மேலும் இயேசு கிறிஸ்துவின் பெருமையை போற்றும் பாடல்களுக்கு நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். எண்ணற்ற மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமிட்டு ஆடி பாடி வலம் வந்ததை அனைவரும் பாராட்டினர். கிறிஸ்துமஸ் தினத்தின் முக்கிய நோக்கங்களான அன்பை பகிர்ந்து கொள்வதும் சகோதரத்துவத்தை போற்றுவதும் மாணவர்களிடையே உணர்த்தும் வகையில் பள்ளியின் மழலையர் வகுப்பு மாணவர்கள் தங்களின் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்கி தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார். விழாவில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ரோமினா, அருணா ஆகியோர் தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டது. அப்படியே இருங்க மேடம். I would like to call upon Mrs. Arna ma'am to deliver a welcome speech. Happy noon, students. வைங்க மேடம். சரி.
தொகுதிக்குட்பட்ட வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 35 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் புதியதாக பதிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியான வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோனியார் கோவில் தெரு மற்றும் அரசு குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இரும்புத்துரு கலந்து குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அழுத்தம் குறைவாக குடிநீர் வருகிறது என அப்பகுதி மக்கள் புகார் அளித்து வந்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுத்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கண்ட பகுதியில் உள்ள பழைய குடிநீர் குழாய்களை மாற்றி அதிநவீன புதிய குடிநீர் குழாய்கள் சாலைகளின் இருபுறமும் அமைத்து அதன் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் 35 லட்சம் ரூபாய் செலவில் பொது சுகாதார கோட்ட குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு திட்டங்களை முத்தியால்பேட்டை மீனவ மக்களுக்காக செயல்படுத்த விடாமல் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி சுனாமி நினைவு தினம் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை, சோலை நகர் தெற்கு மற்றும் வடக்கு மீனவ கிராம பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி, மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி பின்னர் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ்குமார் முத்தியால்பேட்டை தொகுதியில் அரசு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் அதிகாரிகள் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இங்கு 70 ஆண்டுகளுக்கு மேல் பலர் குடியிருந்து வந்த நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூட பல்வேறு காரணங்களை காட்டி பட்டா வழங்க விடாமல் அரசு துறை அதிகாரிகள் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் சாலை வசதி செய்து தர துறை அதிகாரிகளை அணுகினால் கூட அதற்கு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு தரவில்லை என குற்றம் சாட்டினார். இதனால் மீனவ மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இன்று வரை செயல்படுத்த முடியாமல் உள்ளது என்றும், அது மட்டுமின்றி தூண்டில் விளைவு உட்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்து வருவது மட்டுமின்றி முத்தியால்பேட்டை தொகுதியையே அரசு அதிகாரிகள் மாற்றான்தாய் மனப்பான்மையோடு பார்த்து தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். எனவே முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மீனவ மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கேட்டுக்கொண்டார்.
சுனாமி பேரழிவு இதில் பட்டா இருந்தவங்களுக்கு பட்டா கிடையாது. அவங்களும் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து கேட்குறாங்க, இனிமேல் எங்களுக்கு பட்டா இல்லை, எங்களுக்கு போயிடுச்சு, எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க. இது என்ன தான் பண்ணுறீங்க? அரசாங்க ஊழியர்கள் என்ன தான் பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ நாள் இவங்களுக்கு பட்டா இல்லை? ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த அரசு ஊழியர்கள், அந்த நிர்வாகிகள் ஒழுங்காக வேலை பார்த்தா போதும். கேட்டால் இந்த பட்டா வாங்குறதுக்கு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். எதுக்கு 1 வருஷம் ஆகும்? அவங்க என்ன இல்லாதவங்களா? அவங்க என்ன இங்கேருந்து அகதிகளா? எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறாங்க? எவ்வளோ இழந்துட்டு இருக்கிறாங்க? சுனாமி கோட்டர்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? இல்லை, இந்த நினைவு தினத்தை அன்னைக்கு ஒரு தடவை நம்ம இது செய்கிறோமே, நம்மளுக்கு மனசாட்சி உறுத்தலை? ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மலர் வளையம் வைத்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றது. மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ராஜன், உயர்நிலை கமிட்டி உறுப்பினர்கள் ரவிக்குமார், ஆனந்தன், சிவா, ராதாகிருஷ்ணன், கண்ணகி, கனிமொழி, ராஜி, லதா, அங்கலம், சாரதா, கற்பகம், சங்கமித்ரா, வேல்விழி, தீபா, தனம் உட்பட மகளிரணி நிர்வாகிகள் வினித்குமார், ஆதிமூலம், முகேஷ், முத்து, தமிழ்ச்செல்வன், தண்டமணி உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். நல்லவாடு பகுதியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பெரிதும் சேதம் ஏற்பட்டது. இந்த பேரலையில் சிக்கி உயிரிழந்த நபர்களுக்கு தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் வசிக்கின்ற கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் சார்பாக 19ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் கடலோர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கும் மற்றும் சமாதி போல் உருவாக்கப்பட்ட மணல் மேட்டில் மலர்கள் தூவி மெழுகுவர்த்தி ஏத்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கடல் அன்னைக்கு பொதுமக்களால் பாலாபிஷேகம் மற்றும் மலர்களும் கடலில் ஈமச்சடங்கு போல் செய்து வணங்கினர். இந்த ஏற்பாட்டினை நல்லவாடு பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மீனவ கிராமமான பனித்திட்டு பகுதியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகள் பெரிதும் சேதமடைந்தது. இந்த பேரலையில் சிக்கி பலர் உயிரிழந்தனர்.
கடலோர மீனவ கிராமங்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்தது. இதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட பனித்திட்டு பொதுமக்கள் ஏற்பாட்டில் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அப்பகுதியை சேர்ந்த உயிரிழந்த சிறுவன் மற்றும் திருவுருவ படத்திற்கு தீபம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கிருமாம்பாக்கம் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான மோகன்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு திருவுருவ படத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கடல் அன்னைக்கு பால் அபிஷேகம் மற்றும் கடலில் பூக்களை தூவி சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் என்று 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு உயிரிழந்த மீனவ மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மணவெளி மந்தேவெளி திடலில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா மத்திய அரசின் சார்பில் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியிலும் பாஜகவினர் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி மந்தேவெளி திடலில் பாஜக சார்பில் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி பொருளாளர் இளஞ்செழியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் மற்றும் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமையேற்று வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் வாஜ்பாய் அரசின் சாதனைகளை மக்களிடையே எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் SVS குமரன், செந்தில், முருகன், மாவட்ட OBC அணி பன்னீர்செல்வம், நரசிம்மன், வேலாயுதம், சண்முகம், கிருஷ்ணராஜ், சக்திவேல், செந்தில் மற்றும் மகளிர் அணி பிரியா, சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் காரைக்கால் மாவட்டம் பெரிதும் சேதத்தை சந்தித்தது. இந்த பேரலையில் சிக்கி காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடலோர மீனவ கிராமங்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்தன. இதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் காரைக்கால் எல்லை பகுதியான பூவம் நினைவிடத்தில் மலர்கள் தூவி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் இறந்தவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிட்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் சுனாமியால் இறந்தவர்களின் நினைவிடம் உள்ள போலகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாறில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நடனமாடி அசத்திய வீடியோ வைரல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் தனியார் அமைப்பின் சார்பாக திருமண மண்டபத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவிகள் பங்கேற்று பரதநாட்டியம் மற்றும் பாட்டு பாடி நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாடலின் இசைக்கு ஏற்றது போல் வெள்ளந்தியாக நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்த குழந்தைகளின் நடன வீடியோ காரைக்கால் மற்றும் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் பகுதியில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் குழந்தைகளின் நடன வீடியோவை பகிர்ந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நடிகர் போண்டா மணிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய கீழ்கோடலூர் ஊராட்சி மன்ற தலைவர். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் போண்டா மணிக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார். மறைந்த நடிகர் போண்டா மணி 1991ஆம் ஆண்டு வெளியான பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகினார். வடிவேலு, கவுண்டமணி, விவேக் உள்பட பல நடிகர்களுடன் சேர்ந்து சுமார் 270 திரைப்படங்களை நடித்துள்ளார். இவர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் 2 சிறுநீரகமும் செயலிழந்து மாற்று சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் பதிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் வறுமையில் வாடியுள்ளதால் பல பிரபலங்கள் உதவி அளித்து வந்துள்ளனர். தனது வாடகை வீட்டில் இருந்த இவர் கடந்த வாரம் வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். இவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது இவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவரது மறைவிற்கு அனைத்து திரைப்பிரபலங்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் தனது இரங்கலை தெரிவித்ததோடு போண்டாமணியின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கியுள்ளார். மேலும் இவர் தனது இரங்கலை ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
போண்டாமணி உயிரிழந்ததை கேள்விப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியம் கீழ்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவரும் மக்கள் இயக்கம் தலைவருமான ஈச்சேரி சேகர் போண்டாமணி குடும்பத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். விருதாச்சலம் அருகே செந்தில் கல்வியியல் கல்லூரியை நிர்வாகம் செய்வது யார் என போட்டி போட்டதால் மாணவர்கள் நடுரோட்டில் அவதி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெரியவடவாடி கிராமத்தில் அமைந்துள்ளது செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி. இந்த பள்ளியை நிர்வாகம் செய்வது தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் சம்பத்திற்கும் விருதாச்சலம் மருத்துவர் இளவரசன் ஆகிய இருவருக்கும் இடையே கல்லூரியை யார் நடத்துவது என கடந்த 4 ஆண்டு காலமாக பிரச்சனை நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இளவரசன் தரப்பினர் சுமார் 50க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் பள்ளிக்குள் சென்று பள்ளியின் கட்டுப்பாட்டை தங்கள் வசம் கொண்டு வர முயற்சித்தனர். அதனை அறிந்த மாஜி அமைச்சர் சம்பத் தரப்பினரும் சுமார் 200க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் பள்ளிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தரப்பினர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இரு தரப்பினரையும் வெளியேற்றிவிட்டு மங்களம்பேட்டை காவல்துறையினர் பள்ளிக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தெரியாத ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கல்லூரிக்கு சென்ற போது காவல்துறையினர் கல்லூரிக்குள் மாணவர்களை அனுமதிக்கவில்லை. அதனால் செந்தில் கல்லூரி முன்பு பல மணி நேரம் மாணவர்கள் காத்திருந்தனர். நிர்வாகத்தினர் இருதரப்பும் கோஷ்டி சண்டை போட்டுக் கொள்வதால் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? ஆண்டிப்பட்டி அருகே பூக்குழி இறங்கி பாத யாத்திரை தொடங்கிய நூற்றுக்கணக்கான முருக பக்தர்கள், பொதுமக்கள் தரிசனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு அருகே உள்ள மேலப்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கணக்கானோர் கார்த்திகை 1ஆம் தேதி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் முருகனுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் பூக்குழி இறங்கிவிட்டு பாத யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டும் முருக பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூக்குழி இறங்கும் பக்தர்கள் அனைவரும் கைகளில் கங்கணம் கட்டி விரதம் இருந்தனர். மேலப்பட்டி முத்தாலம்மன் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டு இருந்த பூக்குழியில் நூற்றுக்கணக்கான முருக பக்தர்களும் அவரது குடும்பத்தினரும் பூக்குழி இறங்கினர். பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்வை அப்பகுதி சேர்ந்த மக்கள் கூடி நின்று பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். பூக்குழி இறங்கிய முருக பக்தர்கள் முத்தாலம்மனை வழிபட்டு பழனிக்கு பாத யாத்திரையை தொடங்கினர். விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 99வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் விருதாச்சலம் நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நகர தலைவர் பாலமுருகன் தலைமையில் வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வேட்டக்குடி எழிலரசன், தாமரை மணிகண்டன், மாநில அமைப்புசாரா பிரிவு துணை தலைவர் பாபு, விருதை வடக்கு ஒன்றிய தலைவர் பரமசிவம், நகர பொதுச் செயலாளர் பூவராகவன், நகர செயலாளர் ராம்குமார், மாவட்ட ஓபிசி அணி பொருளாளர் தேவராஜ், மாவட்ட தொழிற்பிரிவு துணைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி விசிக நகர ஒன்றிய சார்பாக தந்தை பெரியாரின் 50ஆம் ஆண்டு வீர வணக்கம் நாள் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி விசிக நகர ஒன்றிய சார்பாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 50ஆம் ஆண்டு வீர வணக்கம் நாள் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். நகர துணை அமைப்பாளர் ஆதி ரமேஷ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக விசிக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கலந்து கொண்டு மாலை அணிவித்து உரையாற்றினார். இந்நிகழ்வில் பொறியாளர் அணி, மாநில துணை செயலாளர் பாஸ்கர், மாநில துணை செயலாளர் பார்த்திபன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் நந்த ஆதவன், முன்னாள் கவுன்சிலர் ராஜா, தொகுதி துணை அமைப்பாளர் துளசிமணி, மாவட்ட துணை அமைப்பாளர் பொறியாளர் கவியரசன், மைய ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜானகிராமன், அருண் பிரசாத், தெய்வகுமார், பார்த்திபன், வீரகுணால், கதிரேசன், பிரகாஷ், திருஞானம், அருள்தாஸ், மோகன், தர்மராஜ், ரஞ்சித், அருண், புரட்சி மாறன் மற்றும் பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அதை பின்பற்றுகிறோம் என அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் மீனவ மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினம். கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி.
புதுவை அரசின் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். பாண்டி மெரினாவில் களை கட்ட தொடங்கிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். பார்வையாளர்களை மகிழ்விக்க காத்திருக்கும் பரிசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.